என்ன சொல்லுங்க சார். உங்க இன்ஸ்பெக்டர் என் கேஸ்ல உடனே ஆக்ஷன் எடுக்கணும்னா என்ன செய்யணும்னு கேட்டுட்டு அவன் சொல்றான். இந்த மாதிரி கேட்க வந்தேன். நீங்க தப்பே இல்ல சார். இது மட்டும் இன்ஸ்பெக்டர் கேட்டா உடம்புல கட்டு போட்டு விட்டுப்பாரு. அவனை திரும்ப இந்த பக்கம் வர சொல்லாத சார். நீங்க அடிக்கடி அவனை திரும்ப வர மாட்டேன் சார். சரி வந்து போல வாங்க சார். போங்க சார். மீனா அவன் என்ன கேட்க தெரியுமாங்க? வா. இப்ப தனியா விட்டீங்களே. தப்புதாங்க. அத இப்ப தேடி வந்துட்டாங்கல. அப்புறம் ரொம்ப நன்றிங்க. உங்களால தான் இவங்களை திரும்ப பார்க்க முடிஞ்சது. வீடியோ பார்த்துட்டு அப்படியே விடாம அவங்க தேடி வந்தீங்க பாத்தீங்களா? ரொம்ப சந்தோஷங்க. தாத்தா சொன்னாங்க நீங்க ரெண்டு பேரும் தான் இவங்களை நல்லா பாத்துட்டீங்கன்னு. தம்பி எங்களுக்கு சரியா வேலை இல்லாம பட்னி ஆயிருது. நாங்க எப்போ போய் சேர்ந்துருப்போம்பா. இந்த புண்ணியவதி நடந்தப்பா நாங்க என்ன இருக்கிறோம். தாத்தா என்ன நீங்க அப்படிலாம் எதுவும் கிடையாது. எங்க சொந்த தாத்தா பாட்டியா தான் நாங்க உங்களை பாக்குறோம். அதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இவங்க இங்க இருந்து கஷ்டப்பட வேண்டாம். நான் இவங்களை எங்க ஊருக்கு கூட்டிட்டு போறேன். இவங்களை பார்த்தா சொந்தக்காரங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அந்த கடவுளுக்கு தான் நீங்க நன்றி சொல்லணும். இந்த வயசான காலத்துல உங்களுக்கு திரும்ப இப்படி ஒரு உறவு கிடைச்சிருக்குல. மீனா ஒரு உறவு மட்டும் இல்ல. இப்ப சொன்ன மாதிரி இவங்க ஊருக்கு கூட்டி போனா மொத்த குடும்பம் சந்தோஷப்படும் சொன்னால. அதனால தாத்தாக்கும் பாட்டிக்கும் மொத்த சொந்த குடும்பமே இருக்குது. பாட்டி உடம்புக்கு எப்படி இருக்கு? பரவாயில்லமா. அடா டாக்டர் வந்து சொன்னாங்க. சொல்லுங்க. நான் ஃபோன் பண்ணிக்கிறேன். சரிங்களா? தாத்தா உங்க ஞாபகம் நான் ஒரு போட்டோ எடுக்கலாம். அண்ணா வாங்க. ஒரு போட்டோ எடுங்க. அப்படி இல்லங்க. பேட்டி கொடுக்கறல இந்தாங்க. வேண்டாம்னு சொல்ல கூடாது. வாங்கி கொடுங்க. சரி தாத்தா நான் அடிக்கடி வந்து பார்க்கலாம். நல்லபடியா போயிட்டு வாங்க. சரி பாருங்க. அண்ணா பாத்துக்கோங்க. ஒரு நிமிஷம். என்ன தாத்தா இது? இது நம்ம கடைக்கு ஒரு பொண்ணு செருப்பு தைக்க வந்தது. செருப்பு தச்சிட்டு போகும்போது போனை கீழே போட்டுட்டு அது பாட்டுக்கு ஆட்டோல போயிடுச்சு. நானும் கத்தி கூப்பிட்டு பார்த்தேன். அது காதல உடல பொண்ணுக்கு போயிடுச்சு. இது போனை எப்படி கொடுக்கறதுன்னு தெரியல. நீ பார்த்து விசாரிச்சு எப்படியாவது கொடுத்துறேன்பா. சரி தாத்தா நான் விசாரிச்சு நான் கொடுத்துறேன். தாத்தா பாட்டி நல்லவங்க. இதுக்கு மேல அவங்க தனியா விட்டுங்க. ரொம்ப சந்தோஷம்பா. ரெண்டு பேரும் நல்லா வாழ்ந்து ஒரு குழந்தை பெத்து அதை நாங்க கொஞ்சம்ப்பா. அதான் ரொம்ப சொல்லுங்க தாத்தா. போயிட்டு வரோம். சரிங்க. பண்ணியா உள்ள போனா பாராட்டத்துக்கு பைசா உதவி பண்ணிருக்கா. இப்படிதான் தைரியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாருங்க. அது மட்டுமா சொன்னாரு? இனிமே அதிகமா கோவப்படாதன்னு சொல்லிருக்காரு மாமா. உன் கோவம் தான் உனக்கு எதிரின்னு சொல்லி அனுப்புனாரு. டேய் சும்மா இரு. நீ உட்கார்ப்பா. இவங்க என்ன மேல அவளை பாருங்க. அவன் பணத்தை எடுத்து வரணும் பத்தி சரியா வந்தான். ஆனா அங்க கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிள், சப் இன்ஸ்பெக்டர் மாறி மாறி புலி புலி நினைச்சாங்க. டேய் என்னடா சொல்ற? மனோஜ் அடிச்சாங்களா? மனோஜ் நிஜமாடா? என்ன சொன்னேன்னு சொல்லு. அது வந்துப்பா அவன் சொல்ல மாட்டாப்பா. நான் சொல்றேன். ஏங்க இதே மாதிரி ஃபோன் தான நீங்க வச்சிருந்தீங்க? ஆமா எந்த மாதிரி இருக்கு? என் கூட உனக்கு ஸ்கிராட்ச் கூட அப்படி இருக்கு. ஓ செல்ல உங்க கிட்ட அதுலப்பா தொலைஞ்சு போச்சே போன். அது கடிச்சு பாப்பா. புரியா? இந்த ஃபோன் இப்படி அடி பாவி. வித்யா என்கிட்டயே போய் சொல்லிட்டியா? மனோஜ் தொலைச்ச பணம் கிடைக்கல. ஆனா இவனோட போன் எல்லாம் கிடைக்குது. பா நல்லவ தொலைச்ச போலாம். உடனே கடிச்சமாப்பா. அப்ப அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சா எப்படி வீடியோ வெளிய வந்து தெரியுமா? சரிமா? இருந்தா நீ நகர வரதுக்கியா? இல்லடா. ஆமா ஒரு கல்யாணம் கேள்விப்பட்டேன். சொல்லவே இல்ல. கல்யாணம் ரொம்ப நாளாச்சா? எனக்கு கல்யாணம் எனக்கே சொல்ல பண்ணி வச்சாங்க. அதுவும் கேள்விப்பட்டேன். ஏதோ பிடிக்காத மாமே. ஒரே ஃபைட். நான் வந்ததுக்கு எனக்கே தெரிஞ்சது. நான் குச்சா எப்படி தலையில நடக்கும் தெரியும். நான் விடாத. ஏய் இப்போ என்ன பார்த்து விடாத. தப்பு பண்ணிட்டு போய் சொல்லிட்டு இருக்க. போய் சொல்லிட்டு பத்தி. வித்யா நீ என்கிட்டயே போய் சொல்லிட்ட. ஃப்ரெண்ட் இப்ப போய் சொல்லுவாங்களா? இப்போ என்ன போய் சொல்லிட்ட? கடல்ல போட்டு எடுத்து போடியா? அல்ல உலக. இது என்ன தெரியுதா? பாத்தா தெரியலையா போன்? தொலைஞ்சு போன பழைய போன். நான் குமாரே அந்த பொண்ணு நான் உனக்கு ரிலையன்ஸா இல்ல பிஎஸ்என்எல் ரிலேஷன்ன்றது வாயில வரல. உனக்கு எதுக்குடா இங்கிலீஷ்? நான் குமாரே அந்த